6 மாத கர்ப்பமாக இருந்துன்னா அது அவங்க உடலுறவு கொண்டிருக்காங்க, காண்டம் போடலை, கேர்லெஸ்ஸாக இருந்துட்டார் அவர். நல்ல முன்னாடி தான், அழகான முன்னாடி யாரும் இல்லைங்கன்னா ஏன் டேஸ்ட்டுக்கு ஒத்து வரல. அது கல்யாணம் ஆன புதுசில் காளமாடு கம்பு மேலே ஏறினது ஏறுற விஷயம். அது சில இவங்க தொட்டா விட மாட்டாங்க, அந்த மாதிரி தொட்டா விடலை. அது கன்சீவ் ஆயிடுச்சு. கோயிலில் அவ்வளோ சீக்கிரம்லாம் கல்யாணம் பண்ண முடியாது. இப்போ அதெல்லாம் அந்த காலம். அவர் ஒரு டெக்னிக் வச்சுக்காரு. டிவோர்ஸ் ஆன நடிகைகளாக பார்த்து லிவிங் டுகெதர் வாழ்க்கை. நீங்கள் ஸ்ருதி ரங்கராஜையும் பிரிசிலாவும் பார்த்தீங்கன்னா ஸ்ருதி ரொம்ப அழகாக, ஆனால் ஆண்டவன் ஒருத்தன் இருக்கான், எல்லாம் மேலே இருக்கும், பார்த்துக்கலாம். அவன் எங்கே போனால் எனக்கு என்ன, போ சந்தோஷமாக இருக்கட்டு. இப்போ கல்யாணம் பண்ணிட்டாரா சார்? இது கல்யாணம் இல்லைன்னு எல்லாருக்கும் தெரியும். அது வக்கீல் ஸ்ருதிக்கு நல்லாவே தெரியுது. புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர், மூத்த நடிகர் திரு பைல்வான் ரங்கநாதன் அவர்கள். சார் வணக்கம். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். பிரபல சமையல் கலைஞர் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர் குறித்து திடீரென்று 2வது கல்யாணம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி 2வது மனைவி ஜோய் கிறிஸ்டில்டா ஒரு ஃபோட்டோ போட்டிருக்காங்க. அது நீங்கள் பெரிய சர்ச்சையை உருவாக்கியிருக்கு. எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது பாடி டிமாண்டோடைய விளைவு தான் இதெல்லாம், வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா இந்த திருமணம் செல்லாது. 6 மாத கர்ப்பமாக இருக்காங்க சார். 6 மாத கர்ப்பமாக இருந்துன்னா அது உடலுறவு கொண்டா கர்ப்பமாகும், காண்டம் போட்டுக்கிட்டால் கர்ப்பமாகாது. அவங்க உடலுறவு கொண்டிருக்காங்க, காண்டம் போடலை, கேர்லெஸ்ஸாக இருந்துட்டார் அவர். கல்யாணம் பண்ணியிருக்காரு சார். நான் 6 மாதத்துக்கு முன்னாடியே ஜாய் பிரிசிட்லா அதோட லிவிங் டுகெதர் வாழ்க்கை நடத்திட்டு இருக்காரு அப்படின்னு பேசினேன். அது எப்போவுமே அந்த பரபரப்பு செய்தி முதல்ல கொடுத்தது யூடியூப் சேனலில் ஒரு முக்கியமான ஆள். அவர் ஆதாரம் எல்லாம் கொடுக்க மாட்டார், காமிச்சார், ஃபோட்டோஸ்லாம் காமிச்சார். உடனே நான் லிவிங் டுகெதர் வாழ்க்கை என்று சொல்லிவிட்டேன். இதில் என்ன முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த மாதம்பட்டி ரங்கராஜுக்கு வேண்டிய ஒரு பெண் இருப்பார் அங்கே இருந்தாங்க. ஓ, அது என்ன பண்ணிட்டு நேராக மாதம்பட்டி ரங்கராஜுக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி உன்னை பற்றி பைல்வான் பேசியிருக்காரு, நீ நேராக ஐயங்காற்று எம்டிட்டு பேசிடு, அப்போ தான் அது வர விடாமல் தடுக்க முடியும், இல்லாட்டி பெரிய இதாயிரும் முடிஞ்சிடும், பப்ளிசிட்டி ஆயிரும். உடனே அவர் கூப்பிட்டு பேசிட்டார். ஐயங்காரை பொறுத்தவரைக்கும் எப்போவுமே டப்பு ஒஜிந்தா அப்படிம்பார். அப்போ அந்த மாதிரி அதை நிறுத்திட்டாங்க. எனக்கு செம்ம கடுப்பு. அந்த செய்தி கொடுத்தவரும், சார் நான் இதை எதிர்பார்த்தேன் அப்படின்னாரு. டோன்ட் வரி அப்படின்னு சொல்லிட்டு நான் வேறு சேனலில் பேசினேன். அது செம ரீச். அப்புறம் அவர் அந்த உண்மையாக தானே இருக்கு. அதுதான் சொல்கிறேன். அந்த சேனல் நடத்துகிறவர் கோயம்புத்தூர்காரரு. அவர் 2-3 தடவை கேட்டிருக்காரு, இல்லை அது செய்தி போட்டாச்சு, இனிமே அதை ரிமூவ் பண்ண முடியாது, ப்ரைவேட் பண்ண முடியாது, ஓடுனதுதான்ட்டார். அவர் கொஞ்சம் யூடியூப் மேலே நம்பிக்கை உள்ளவர், என் மேலே நம்பிக்கை உள்ளவர். இப்போ அதே 6 மாதத்துக்கு அப்புறம் உண்மையாகுது. உண்மையாகும்போது நீ மற்றவனை மிரட்டி செய்தி போடாமல் வச்ச, ஆனால் ஆண்டவன் ஒருத்தன் இருக்கான், எல்லாம் மேலே இருக்கும், பார்த்துக்குவான். 6 மாதம் கர்ப்பம். இன்றைக்கி ஜாய் பிரிசிடில்லா தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் ஐ எம் வெரி ஹாப்பி ஜாய் கிறிஸ்டில்லா மாதம்பட்டி ரங்கராஜ்னு போட்டுட்டார். நவ் ஐ ஆம் கேரிங் 6 months, 6 மாத குழந்தையை சுமக்கிறேன். ஆனால் இப்போ தான் கல்யாணம் நடந்திருக்கா சார்? எப்படி சார்? இல்லை முன்னாடியே கல்யாணம் நடந்து அந்த ஃபோட்டோ எப்போ எடுக்கப்பட்டது என்பதே நமக்கு தெரியவில்லை. நான் தெரியாமல் சொல்ல மாட்டேன். ஃபோட்டோவை பார்த்தா ஃபோட்டோ எடுத்துருக்காங்க, அவ்வளோதான். கோயிலில் கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லி செய்திகள் வருகிறது. சரிப்பா, அந்த செய்தி போட்டவனுக்கு தெரியணுமா வேண்டாமா? கோயிலில் அவ்வளோ சீக்கிரம்லாம் கல்யாணம் பண்ண முடியாதுப்பா, அதெல்லாம் அந்த காலம். இப்போ எல்லாம் சட்டபூர்வமாக்கப்பட்டு விட்டது. இந்திய அறநிலையத்துறை, தமிழ்நாடு அறநிலையத்துறை கீழே இயங்குகிற எல்லா கோயில்களையும் ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ண முடியாது, மதம் விட்டு மதம் கல்யாணம் பண்ண முடியாது. நீ இந்துவாக இருக்கணும், நீ அந்த குறிப்பிட்ட சாதியாக இருக்கணும், நீ இந்துவாக இருக்கணும், அந்த குறிப்பிட்ட சாதியாக இருக்கணும். இதுக்கு ஆதார் கார்டு வேணும், ரேஷன் கார்டில் உன் பேர் இருக்கணும். யாருக்கெல்லாம்? மணமகன், மணமகள், மணமகளின் தாய் தந்தை, மணமகனின் தாய் தந்தை, இத்தனை பேர் ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு எல்லாம் ஜெராக்ஸ் எடுத்து ஒட்டி
அதை வந்து ஆஃபீஸர் சரி பார்த்து உங்களுக்கு டேட் கொடுப்பார், போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். இது ஒரு அத்தரைசேஷன். ஆனால் இதை கொண்டு போய் நீங்கள் ஒரிஜினல் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் கொடுக்கணும். சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் கொடுத்து அவர் ஒரு மாதம் கழித்து ரெஜிஸ்டர்ட் சர்டிஃபிகேட் ஆஃப் மேரேஜ் கொடுப்பார். இவ்வளவு வேலை இருக்குது. நீ கோயிலில் போய் மாலை யார் வேணால் மாற்றிக்கலாம். கோயிலில் அரிசியார் எடுத்து கொடுப்பாரு, டொப்புன்னு மாற்றிக்க, அது வேறு, அது திருமணம் ஆகாது. நம்பர் 1. நம்பர் 2, ஜாய் பிரிசில்லா இந்து மதத்தை சேர்ந்தவரா? இல்லை, அவன் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர். கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர் எப்படி மாலை மாற்றி இந்து கோயிலில் பண்ணிக்கிட்டா அது கல்யாணம் ஆயிருமா? ஆகாது. இல்லை, ஒருவேளை இவருக்காக மதம் மாறி இருக்கலாம்ல. யாருக்காக? ரங்கராஜ் இருக்காண்டு. ரங்கராஜ் இருக்காக மதம் மாறினா அது சர்டிஃபிகேட் வேண்டாமா? அவ்வளோ சீக்கிரம் ஒத்துக்க மாட்டாங்க. அதாவது நீங்கள் கிறிஸ்தவராக மாறுறதுக்கு பாதிரியாற்ற ஞானஸ்நானம் பெறணும். ஆமாம். இந்து கிறிஸ்தவராக இருந்து இந்துவாக மாறினதுக்கு என்ன சூழ்நிலை, எப்போ மாறினீங்க, அது எந்த, அதெல்லாம் இருக்குது, இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. ரெண்டாவது இன்னொரு, இல்லை, ஒருவேளை கிறிஸ்தவ முறைப்படி மோதிரம் மாற்றிருக்கலாம், இந்து முறைப்படி மாலை மாற்றிருக்கலாமே. ஏங்க கோயில் சர்ச்சில் கல்யாணங்கிறது நீங்கள் ஆண்டனி, உங்களுக்கு தெரியாது இல்லை. ஒரு கிறிஸ்தவனும் கிறிஸ்தவ பெண்ணும் கல்யாணம் பண்ணால் 3 வாரத்துக்கு முன்னாடி அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று வரும். 3 வாரம் கழித்து தான் அந்த கல்யாணம் நடத்தி வைக்கிறதுக்கு யாரும் எதிர்ப்பு தெரிவிக்காத பட்சத்தில் கல்யாணம் ரிஜிஸ்டர் பண்ணப்படும். கிறிஸ்தவ மதத்தில் 3 வாரம் ஓலை வாசிப்பாங்க. வாசிப்பாங்கள்ல? எங்கே வாசித்தாங்க? வாசிச்சா மீடியாவுக்கு தெரியாமல் இருக்குமா? சொல்லுங்கள். அப்போது கிறிஸ்தவரை மாதம்பட்டி ரங்கராஜ் மாதிரி இருக்கணும். இந்து கோயிலில் போய் நீ கிறிஸ்தவராக போயிருக்கிற பட்சத்தில் ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. மாலை மாற்றிக்கலாம், மோதிரம் மாற்றிக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். இப்போ வனிதா விஜயகுமார் கூட தான் ஒரு கிறிஸ்தவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு பாரதிய ராஜா படத்தில் வர மதிய வீட்டில் வந்துச்சு. பொண்டாட்டி கேஸ் கொடுத்தா, டோப்புன்னு இது ஒரு சினிமா ஷூட்டிங்க ப்ரமோஷனுக்காக எடுத்துன்னு சொல்லி கதையை முடிச்சிட்டாங்க. ஆமாவா இல்லையா? இப்போ இதுவும் அதே மாதிரி கதையை முடிக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி வாய்ப்பு இருக்குது. இன்னொரு விஷயம், நம்ம மதிப்புமிகு மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து விமனைசர். அவருக்கு வீட்டு சாப்பாடு பிடிக்காது. எப்பவும் ஹோட்டல் சாப்பாடு தான் பிடிக்கும். இல்லை, ஒரே ஒரு சமையல் கலைஞர் தானே சார், அவருக்கு என்ன? இல்லை, நான் சொல்கிறது, நீங்கள் சாப்பாடுன்னு நினைக்காதீங்க. பாடி டிமாண்ட், அதனால் ஏற்படுற பசிகள்லாம் இருக்கு இல்லையா? ஆமாம். அந்த அடிப்படையில் அவர் ஒரு டெக்னிக் வச்சுக்காரு. டிவோர்ஸான நடிகைகளாக பார்த்து, சினிமாக்காரிகளாக பார்த்து கோயிங் ஸ்டடி வாழ்க்கை நடத்துவார். லிவிங் டுகெதர் வாழ்க்கை. அது 1 வருஷமோ 6 மாதமோ 3 மாதமோ நடக்கும். அப்புறம் விட்டுட்டு போயிட்டு இருப்பார், ரிஸ்க் இல்லாமல். ஆனால் இது ரிஸ்கோடு சேர்ந்து போச்சு. ஆல்ரெடி கிறிஸ்டில்டாவுக்கு இது 2வது கல்யாணம் தானே சார்? அவர் பொன்மகள் வந்தாலும் ஏதோ சம்திங் ஜோதி படத்தை டைரக்ட் பண்ணவர். அவரை டிவோர்ஸ் பண்ணியிருக்கு. அது டிவோர்ஸு பண்ணப்பட்டதா உறுதியானதாகிறது நமக்கு தெரியாது. இதில் முக்கியமான விஷயம், மாதம்பட்டி ரங்கராஜுடைய முதல் மனைவி ஸ்ருதி ரங்கராஜ். அவங்க ஏப்ப இல்லை, திமுகவில் ஒரு மகளிரணி பிரிவில் இருக்காங்க. ஒரு வழக்கறிஞரும் உள்பட. வழக்கறிஞர். ஒரு வழக்கறிஞர் மனைவியை வச்சுக்கிட்டு இவ்வளோ விளையாட்டு விளையாடியிருக்காரு. இது பற்றி ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் யூடியூப்பில் பேசியிருக்கு. எங்கள் வீட்டுக்காரன் அங்கங்கே போயிட்டு வரோம், எல்லாம் எனக்கு தெரிய தான் செய்யும். எனக்கு 2 சிங்கக்குட்டிகள் இருக்குது, 2 மகன்கள் இருக்காங்க மாதம்பட்டி ரங்கராஜிக்கு. நான் தான் அதிகாரப்பூர்வமான முதல் மனைவி. இதை யாரும் மறுக்கவோ மறைக்கவோ முடியாது. சட்ட ரீதியான பாதுகாப்பு என்ன இருக்குது? அவன் எங்கே போனால் எனக்கு என்ன? போ, சந்தோஷமாக இருக்கட்டும். இப்போ கல்யாணம் பண்ணிட்டாரா சார்? இது கல்யாணம் இல்லைன்னு எல்லாருக்கும் தெரியும். அது வக்கீல் ஸ்ருதிக்கு நல்லாவே தெரியும். இது கல்யாணம் இல்லை, போகஸ், மோசடி, தில்லுமுல்லு. யாரை ஏமாத்துறதுக்கு இந்த திருமண நாடகம்? முதல் மனைவி, அதுவும் வழக்கறிஞர் மனைவி இருக்கும்போது. ஆனால் அந்த முதல் மனைவி டிவோர்ஸ் பண்ணல. இல்லை. ஓ, இன்னமும் அவர்கள் ஸ்ருதி ரங்கராஜ் தான், அதில் எதுவும் சந்தேகமே இல்லை. ஃபோட்டோலாம் எடுத்து போட்டிருக்காங்க அவருடைய. 2 பசங்க, மாதம்பட்டி ரங்கராஜ், ஸ்ருதி ரங்கராஜ் எல்லாம் சேர்ந்த ஃபோட்டோலாம் போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து சட்டபூர்வமான பாதுகாப்பு அவங்களுக்கு இருக்குது. அவங்க ஏன் லவ் தீபம்னு அடிச்சுக்கணும்? சாதாரண பொண்ணுன்னா கஜாமஞ்சான்னு சத்தம் போடும். அது வக்கீல். நீ எங்கே வேணால் என்கிட்ட பிடி இருக்குது. நான் தான் அதிகாரப்பூர்வமான சட்டபூர்வமான மனைவி. இல்லை எத்தனை பேருக்கு இது தாலி கட்டினானே, எத்தனை பேருக்கு மோதிரம் மாற்றினா என்ன?
இல்லை ஏற்கனவே அந்த மாதம்பட்டி ரங்கராஜ் மேலே ஒரு விமர்சனம் வந்துச்சு, நிர்வாண ஃபோட்டோலாம் வந்துச்சு, நீங்களே பார்த்துருப்பீங்க. அது கூட அதுவும் மறுக்கலை. அதுக்கப்புறம் இவர் கூட தான் ஆடை வடிவமைப்பாளராக இருந்திருக்கு போலையே சார் இது. ஆமாம், காஸ்டியூம் டிசைனர்னால் முன்னே வந்து காஸ்டியூம் டிசைனர் கிடையாது, காஸ்டியூமர் வேறு, காஸ்டியூம் டிசைனர் வேறு. காஸ்டியூமர் என்பவர் அது படத்தில் நடித்த நடிகைகள் எல்லாருக்கும் ஆடைகளை தைத்து கொடுப்பவர். இப்போ ஹீரோவுக்கு சரி ஹீரோயினுக்கு சரி எல்லாம் அவங்க தனித்தனி காஸ்டியூமர் வச்சுருப்பாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போ என்னென்னா இந்த காஸ்டியூமர் என்பவர் காஸ்டியூம் டிசைனர் ஆனதுனால அவங்க தைக்க வேண்டிய தேவையில்லை. அவங்க வந்து ஒரு தையல் மிஷின் கூட அவங்கள்ட்ட கிடையாது. எல்லாமே இந்த டிசைனை பார்த்து இந்த டிசைன் இந்த இடத்துல இருக்குது இன்னும் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணிடுவோம். ஸோ அதில் அவங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் உண்டு. நீங்கள் எந்த ஜவுளிகளே சென்னையில் போனீங்கன்னா கூட காஸ்டியூமர்னு தெரிஞ்சால் அவங்களுக்கு 10% கமிஷன் கொடுப்பான். ஒரு விஐபின்னு சொன்னால் 5% கமிஷன் கொடுப்பான். இது இயல்பு. இப்போ அது மூலமாக பணம் வரும். ஆனால் நீங்கள் ஸ்ருதி ரங்கராஜையும் பிரிசில்லா அதையும் பார்த்தீங்கன்னா பிரிசில்லாவையும் பார்த்தீங்கன்னா ஸ்ருதி ரொம்ப அழகாக இருக்கும். இவன் அதாவது ஒரு நம்ம ஊரில் ஒரு பழமொழி உண்டு, அழகான பொண்டாட்டி இருந்தால் கூட ஒரு காக்கா வலிப்புக்காரி மாதிரி ஒருத்திய வைப்பாட்டியாக வச்சுருப்பான்னு சொல்லுவாங்க. ஏண்டா அதான் நல்ல பொண்டாட்டி இருக்காள? ஆமாம், நல்ல பொண்டாட்டி தான், அழகான பொண்டாட்டி தான், யாரும் இல்லைன்னு சொன்னால் ஏன் டேஸ்ட்டுக்கு ஒத்து வரல அப்படிமா. டேஸ்ட்டுக்கு ஒத்து வராமல் 2 பிள்ளை பார்த்தாரு. எங்கள் டேஸ்ட்டுக்கு ஒத்து வரவில்லை என்பது வேறு, குழந்தை பெற்றுக்கொள்வது வேறு. அது கல்யாணம் ஆன புதுசில் காளமாடு கம்பு மேலே ஏறுற விஷயம் அது. அது அதுக்கப்புறம் டேஸ்ட்டுன்னு நாக்கு ருசி தேடும்போது தான் இந்த மாதிரி சைடு ட்ராக் ஓடுறது. அதை மனைவி வந்து சரி போ, நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன்னு சொல்லிடுவாங்க. இப்போ வைப்பாட்டி வந்து அதெல்லாம் செய்ய தயாராக இருப்பாங்க. அதுதான் தொழில் திறமைங்கிறது வேறு. இப்போ கண்ணகி எவ்வளோ பெரிய நல்ல பொம்பளை, வரலாற்றில் நான் என்ன பார்க்கல. கண்ணகி ஒரு மிகச்சிறந்த கற்புக்கரசி. கோவலம் என்ன பண்ணான், மாதவி விட்டு போனான்ல. ஆனால் மாதவி விட்டு போனதை அவள் ஒன்றும் கண்டுக்கவே இல்லை. சரி போகிறான், தன்னுடைய ஏன் புருஷன் மாதவிங்கிறது எப்படின்னா வைப்பாட்டி தானே விட்டுட்டான். மாதவி தன்னுடைய கணவனை அபகரித்து கொண்டதற்காக அரசவையில் வாதம் புரியலை கண்ணகி. அது வேற ஒரு பிரச்சனை. அந்த கொலுசில் உள்ள இது முத்தா பரலையா அப்படிங்கிறது, முத்து பரலா தங்க அந்த மாதிரி விஷயம் இல்லைன்னு விசுனா செத்தான் நெடுஞ்செழியன் பாண்டியன், அதுக்கு கதை. ஆனால் இது எப்படின்னா இவன் எப்படியும் ஒரு 3 மாதத்தோட ஒரு விதவையான ஒரு சினிமா கறியை வச்சிருப்பார். செகண்ட் மேரேஜ் தான் குறி, டிவோர்ஸ் ஆன பெண்கள் தான் குறி. செகண்ட் மேரேஜ் குறி அல்ல, டிவோர்ஸ் ஆன பெண்கள் குறி. டிவோர்ஸ் ஆன பெண்கள் சேஃப்டி. அவள் டைவர்ஸ் ஆனப்பா, அப்போ அது சரி ரைட்டு கொஞ்ச நாள் இருப்பான், அப்புறம் போயிடுவான் அப்படிங்கிற மாதிரி அது போச்சு. இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டு விடாமல் சிலவங்க தொட்டால் விட மாட்டாங்க. அந்த மாதிரி தொட்டால் விடலை. அது கன்சீவ் ஆயிடுச்சு. ஆமாம், கன்சீவ் ஆகிடுச்சு. நீ கல்யாணம் பண்ணோன்னே சரி மாலை மாற்றிக்கிட்டாங்க, அது முன்னால மாலை மாற்றிக்கிட்டாங்களா. இன்னொரு விஷயம், இது வரையிலும் அந்த ஜாய் பிரிசிட்டில் வந்து என்னுடைய மனைவின்னு அவர் சொல்லவே இல்லை. அவர் இணையதளத்துலேயும் அவர் இந்த படத்தை பதிவிடவே இல்லை. இந்த பொண்ணு தான் பதிவிட்டிருக்கா. ஆமாம், அப்போது அவளுடைய விருப்பத்தை நிறைவேற்றிக்கிட்டதுக்கு அவள் ஒரு படத்தை வெளியிட்டிருக்கா. இன்னும் இவர் என்ன சொல்கிறாருன்னு தெரியல, ஸ்ருதி ரங்கராஜ் என்ன சொல்கிறாருன்னு தெரியல. இது அடுத்தடுத்த நாட்களில் பரபரப்பாகி கொண்டு போய் நம்ம யூடியூபர் மைக்கு நீட்டிடுவாங்க. ஸோ மாதம்பட்டி ரங்கராஜ் என்ன சொல்கிறாரு, ஸ்ருதி ரங்கராஜ் என்ன சொல்லுது, இப்போது ஜாய் பிரிசிலா என்ன சொல்லுது, இதெல்லாம் வந்த பிறகு தான் உண்மைகள் தெரிய வரும். இல்லை சார், இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீரோ இருக்கார் அப்படின்னா காஸ்டியூம் டிசைன் வச்சுருக்க நல்லது. இவர் பண்ணது ஒரே ஒரு படம் தான். அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு சமையல் கலைஞராக தான் போயிட்டுருக்காரு. பெரிய பெரிய ஆர்டரு என்ன சொல்ல போனால் கோடியில் சம்பாதிக்கிறவர். இவருக்கு எதுக்கு காஸ்டியூம் டிசைனரு? அதான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஒரே வரியில் சொல்லிட்டேன், பாடி டிமாண்ட். எந்த பெரிய கோடீஸ்வரனுக்கும் பாடி டிமாண்ட் உண்டு. என்ன இப்போ அப்பங்கிறதுக்காக மருமங்கிறதுக்காக அதெல்லாம் நடக்கத்தானே செய்யுது. இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னா விதி, வேறு என்ன செய்யுது. அவன் அவ்வளோ பெரிய கோடியில் சம்பாதிக்கிறான், அவனுடைய பேர் இப்படி அவதிப்படணும் அப்படிங்கிறது அவன் விதி.
கண்டிப்பாக சார். வேறு என்ன சொல்ல முடியும்? அதான், அதாவது விதியை மதியாய் வெல்ல முடியுமா? இப்போ இவ்வளோ பெரிய சிக்கலாயிட்ட நீ வந்து இன்னொருத்தி புருஷன் எப்படி இங்கே வந்து கன்சீவ் ஆகிறதுக்கு ஆர்குமெண்ட் இருக்குது. இவையா இன்னொருத்தி புருஷன் இல்லை, ஒருவேளை வாண்டடாக இதுவே போட்டிருக்குமா சார்? எப்படி என்ன ஏமாத்த போறாரு அப்படின்னு போட்டிருக்குமா எப்படி சார்? இருக்கலாம். பாடி டிமாண்டுங்கிறியா? அப்போ ஏற்பட்ட லிஸ்ட்டு வரும், வாய்ப்பு இருக்குது. ஓ தன்னை அதாவது நாளைக்கு ஹாஸ்பிட்டலில் போகிற புருஷன் யார், இது அப்பா யார் சொன்னதான் அவன் டெலிவரி எடுப்பான், சர்டிஃபிகேட் கொடுப்பான், ஹாஸ்பிட்டலில் சேர்ப்பான். இல்லீகல் மேரேஜஸ், இல்லீகல் சைல்டெல்லாம் வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்க்க மாட்டாங்க, நாளைக்கு ரிஸ்க் ஆகிடும். அதுக்காகவும் இருக்கலாம். இவ்வளோ தூரம் ஆகிப்போச்சு, நீ சொல்லிடு உன் புருஷன்ட்டு சொல்லியிருக்கலான்னு சொல்லியிருப்பா. கண்டிப்பாக சார், பொறுத்தது பார்ப்போம் அடுத்து என்ன பிரச்சனை வெடிக்குதுன்னு. மிக்க நன்றி சார். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.